ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி அலகு 3ல் எழுதும் திறனிலிருந்து 15 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலகு 3 செகண்ட் டாப்பிக்கில் மரபு தமிழ். திணை மரபில் உயர்திணை, அஃறிணை, பால் மரபு, ஒன்றன் பால், பலவின் பால் பார்த்துட்டு காலம் பற்றி பார்ப்போம். இந்த டாபிக்லாம் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருந்து எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம திணை மரபு பற்றி பார்த்துடலாம். 10th நியூ புக்கில் இலக்கணம் பொதுங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இருதிணை என்பது ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை என்றும் வழங்குவர். ஆறறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்கள்னா பசு, யானை, ஆடு இதெல்லாம் மற்ற உயிரினங்கள். உயிரற்ற பொருட்கள்னா கல், மலை, நாற்காலி இதெல்லாம் அஃறிணை என்றும் வழங்குவர். அஃறிணை அல் கூட்டல் திணை என்றும் வழங்குவர். அடுத்ததா ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால்னா பகுப்பு, பிரிவு என்று பொருள். பால் 5 வகைப்படும். திணையை உயர்திணை, அஃறிணை என்று 2ஆ பிரிப்பாங்க. உயர்திணை 3 வகைப்படும், அஃறிணை 2 வகைப்படும். சரிங்களா? உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை ஒன்றன்பால், பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. அடுத்ததா உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் ஆண்பால் வகைப்படும். மகள், அரசி, தலைவி, நடிகை, தங்கை, பெண் இதெல்லாமே பெண்பால். மக்கள், பெண்கள், ஆடவர் இவங்கெல்லாம் பலர்பால். அடுத்ததா அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள். அஃறிணையில ஒன்றை மட்டும் குறித்தால் அது ஒன்றன் பால். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை இதெல்லாம் ஒன்றை மட்டும் குறிச்சதுன்னா அது ஒன்றன் பால். அதே மாதிரி அஃறிணையில பலவற்றை குறிச்சதுன்னா அது பலவின் பால் ஆகும். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள். ஒன்றை மட்டும் குறிச்சதுன்னா அது பசு, மலையின் வரும். பலவற்றை குறித்ததுன்னா பசுக்கள், மலைகள், யானைகள் அப்படின்னு வரும். அடுத்து மூவிடம். மூவிடங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை என 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கு பெயர் மற்றும் வினைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தன்மை பெயர்கள் நான், யான், யாம், யாம் வரும். தன்மை வினைகள் செயல்களை குறிக்கிறது. வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முன்னிலை வினைகள் செயலை குறிக்கிறது. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகள் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. அடுத்ததா வலு, வளாநிலை, வலுவமைதி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கண முறையுடன் தவறில்லாமல் பேசுவது, எழுதுவதும் வளாநிலைன்னு சொல்றாங்க. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலுங்கிறது பிழை. இரு திணையும், ஐம்பாலும், மூவிடமும், காலமும், வினாவும், விடையும், பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். இலக்கண பிழையோட இருந்ததுன்னா அது வலு. இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் அது வளாநிலை எனப்படும். வலுக்கும் வளாநிலைக்கும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. திணையில செலியன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தது இது வலு. செலியன்கிறது ஒரு ஆண்பாலை குறிக்கும் உயர்திணை. வளாநிலை தவறில்லாமல் இருக்கிறது. செலியன் வந்தான் இதுதான் சரியா இருக்கும். பால் கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது பெண். அப்ப கண்ணகி உண்டாள்ங்கிறது தான் சரியா வரும். கண்ணகி உண்டான்ங்கிறது தவறு. நீ வந்தேன் இது இடவலு. நீ வந்தாய்ங்கிறது தான் சரியான வளாநிலை. நீ வந்தேங்கிறது தவறு.
நேற்று வருவான், நேற்று வந்தான்ங்கிறது தான் சரியான வளாநிலை. அப்போ நாளை வருவான்ங்கிறது வந்தால் இது சரியாக இருக்கும். ஆனால் நேற்று வருவான்னு கொடுத்துருக்காங்க, இது வலு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல், இது வலு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல், இது வளாநிலை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல், இது வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் தான் சரியான வளாநிலை. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல், இது வலு. தோட்டம் வராது, தென்னந்தோப்புன்னு வந்தாதான் இது சரியான வளாநிலை. இப்போ தென்னை மரங்கள்லாம் அடர்ந்து இருக்கிற பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்கிறது தான் சரி. அடுத்ததாக வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும். வலுவமைதிங்கிறது 5 வகைப்படும். ஃபர்ஸ்ட் திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதியாகும். இங்கு ஓப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. கிராமங்கள்லாம் மாடு வளர்ப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு பார்வதி லட்சுமின்னு சொல்லி அழைப்பாங்க. அது தன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தைய மாதிரியே வச்சு வளர்க்குறதுனால அது என் அம்மை வந்தால்னு ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கூப்பிட்றதுனால இது அஃறிணையாக இருந்தாலும் உயர்திணையாக கொள்ளப்பட்டது. அடுத்து பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதியாகும். இங்கு ஓப்பின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொள்ளப்பட்டது. சில தன்னுடைய பெண் குழந்தைகளை வாடா ராசா வாடா கண்ணா என்று அழைப்பது பால் வலுவமைதின்னு சொல்றாங்க. அடுத்து இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி. மாறன் எப்பொழுதுமே பொய் கூற மாட்டான் அப்படிங்கும்போது இது இட வலுவமைதி. அடுத்ததா கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளைங்கிறது காலத்தை குறிக்கும். இந்த தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததா மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் என்று பாரதியார் பாடியிருக்காரு. குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குயில் கூவுங்கிறதான் சரியான மரபு, ஆனால் இங்க கவிதையாக இடம்பெற்றிருக்கிறதால இது மரபு வலுவமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கீழ்காணும் தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார், இது கால வலுவமைதி. அடுத்ததா இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இதுல கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர், இது அந்த இடத்தை குறிக்கிறதால இது இட வலுவமைதி. அடுத்து சிறிய வயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம், இது கால வலுவமைதி. விளையாடினோம்னு வந்திருக்கணும். அடுத்ததா செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார், இது பால் வலுவமைதி. புரிந்திருக்கிறான் என்று வந்தாதான் அது சரியா இருந்திருக்கும். அடைப்பு குறிக்கோள் உள்ளவாறு மாற்றுக. இது சம்பந்தமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். 7th தமிழில் உயர்திணை அஃறிணை பற்றி கொடுத்துருக்காங்க. கீழ்கான் சொற்களை உயர்திணை அஃறிணை என வகைப்படுத்துக. இதில் உயர்திணை பார்த்தீங்கன்னா முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா இதெல்லாம் உயர்திணையில் வரும். வயல்,
குதிரை, கடல், புத்தகம், மரம் இதெல்லாம் அகரிநிலை வரும். பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியனவாகும். உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். எடுத்துக்காட்டு மாணவன், செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டு ஆதினி, மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். எடுத்துக்காட்டு மாணவர்கள், மக்கள். அகரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால். எடுத்துக்காட்டு கல், பசு. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். எடுத்துக்காட்டு மண்புழுக்கள், பசுக்கள். 7th தமிழில் மூவிடம் பற்றி கொடுத்துருக்காங்க. இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை. எடுத்துக்காட்டு நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள். முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. எடுத்துக்காட்டு நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள். இதெல்லாம் முன்னிலை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆம் அவரை குறிப்பது படர்க்கை. எடுத்துக்காட்டு அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. இதெல்லாம் படர்க்கைக்கு எடுத்துக்காட்டு. உரிய வினைமுற்றை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், தன்மை, முன்னிலை, படர்க்கை மூவிடங்களும் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இருந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காலத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது 8th தமிழில் இருக்குது. ஆண்பாலுக்கு நடனா நடக்கிறான், உன், உண்கிறான், உறங்கு, உறங்கினான். பெண்பாலுக்கு நடக்கிறாள், உண்கிறாள், உறங்கினாள். பலர்பால் நடக்கிறார், உண்டார், உறங்கினார் வரும். ஒன்றன்பால் நடந்தது, உண்டது, உறங்கியதுன்னு வரும். பலவின் பால்னா பாலுக்கு நடந்தான், உண்டன, உறங்கினன் வரும். தன்மை நடந்தேன், உண்கிறேன், உறங்கினேன். இது தன்னை மட்டும் குறிக்கக்கூடியது. முன்னிலைனா நடந்தீர், உண்டீர், உறங்குவேன் நமக்கு முன்னால் உள்ளவங்களை குறிக்கும். படர்க்கை அவன் நடந்தான், அவன் உண்டான், அவள் உறங்கினாள். அடுத்து இறந்த காலம் நடந்தான், உண்டான், உறங்கினான். முன்பு நிகழ்ந்த செயல்களை குறிப்பது இறந்த காலம். நிகழ்காலம் தற்போது நிகழும் செயலை குறிப்பது நிகழ்காலம். நடக்கிறான், உண்கிறான், உறங்குகிறான். எதிர்காலம்னா இனி நடக்கும் செயல், நடக்கப் போகின்ற செயல். நடப்பான், உண்பான், உறங்குவான். அடுத்து வாங்கிற வேர்ச்சொல்லை வைத்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு எப்படி வரும்னு பார்க்கலாம். இறந்த காலத்துக்கு நான் வந்தேன், நிகழ்காலத்துக்கு நான் வருகின்றேன், எதிர்காலம்னா நான் வருவேன் வரும். அடுத்து நாங்கள், நாங்கள் வந்தோம் இறந்த காலம் இது. நாங்கள் வருகின்றோம் இது நிகழ்காலம். எதிர்காலத்துக்கு நாங்கள் வருவோம். நீங்கிறதுக்கு இறந்த காலத்துக்கு நீ வந்தாய், நிகழ்காலம் நீ வருகிறாய், எதிர்காலம் நீ வருவாய். நீங்கள்ங்கிறதுக்கு இறந்த காலத்துக்கு நீங்கள் வந்தீர்கள், நிகழ்காலம்னா நீங்கள் வருகிறீர்கள், எதிர்காலத்துக்கு நீங்கள் வருவீர்கள்னு வரும். அவன் இறந்த காலத்துக்கு வந்தான், நிகழ்காலம்னா வருகிறான், எதிர்காலம் அவன் வருவான். அவள்ங்கிறதுக்கு இறந்த காலம் அவள் வந்தாள், அவள் வருகிறாள், அவள் வருவாள். அது வந்தது இறந்த காலம், அது வருகிறது நிகழ்காலம், அது வரும் இனி நடக்கக்கூடியது நிகழ்காலம். அவர் இறந்த காலம் வந்தார், அவர் வருகிறார் நிகழ்காலம், அவர் வருவார் எதிர்காலம். அவர்கள் வந்தார்கள் இறந்த காலம், அவர்கள் வருகிறார்கள் நிகழ்காலம், அவர்கள் வருவார்கள் எதிர்காலம். அவை வந்தவை இறந்த காலம், அவை வருகின்றன இது நிகழ்காலம், அவை வருபவை இது எதிர்காலம். இந்த டேபிளும் 7th கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு 7th தமிழில் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நிரப்ப சொல்லி, நடனா இறந்த காலத்துக்கு நடந்தாள், நிகழ்காலம்னா நடக்கிறாள், எதிர்காலம்னா நடப்பாள். எழுதுங்கிறதுக்கு இறந்த காலம் எழுதினாள், நிகழ்காலம் எழுதுகிறாள்,
எதிர்காலத்துக்கு எழுதுவாள். ஓடுங்கிறதுக்கு இறந்த காலம் ஓடினாள். நிகழ்காலம் ஓடுகிறாள். எதிர்காலம்னா ஓடுவாள். சிரிங்கிறதுக்கு இறந்த காலம் சிரித்தாள். நிகழ்காலம் சிரிக்கிறாள். எதிர்காலம் சிரிப்பாள். பிடி இறந்த காலம் பிடித்தாள். நிகழ்காலம் பிடிக்கிறாள். எதிர்காலம் பிடிப்பாள். இறங்கு இறந்த காலத்துக்கு இறங்கினாள். நிகழ்காலம்னா இறங்குகிறாள். எதிர்காலம் இறங்குவாள். அடுத்து பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்றுங்கிறது வந்தான் தான் முடியும். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தாள்ங்கிறது இது முடிவுற்றது இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அதுதான் கரெக்டாக வரும். அடுத்து மாடுகள் இப்பொழுது புல் மேயும். இப்பொழுதுன்னா மேய்கிறதுன்னு வரும். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளைங்கிறது எதிர்காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். அடுத்து நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்றுங்கிறதால இது இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒளி மரபுகள் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.